பெரும் வரங்கள் இதெல்லாம். அப்ப அமால்களை நாம என்ன செய்யணும்னு சொன்னா, மலக்குகள் அதுல இன்வால்வ் ஆகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா அந்த அமல்களை அதிகப்படுத்தி தீவிரப்படுத்த வேண்டும். ஒது இல்லாம தூங்காதீங்க. ஒது இல்லாம தூங்குற பழக்கத்தை விடுங்க, தலை முழுகுங்க. இல்ல நான் குளிப்பு கடமையானவளா இருக்க, குளிப்பு கடமைக்கு ஒதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபிக்ஹுடைய சட்டத்தின் அடிப்படையில நீ ஒது செய்தின்னு சொன்னா ஒரு முழுக்கு கடமையானவளாவே இருக்கிறோம், உடம்பு சுத்தம் இல்லாதவளாவே இருக்கிறோம், ஒலு கூடிடும். குளிப்பு உண்டு, ஆனா ஒலு கூடிடும். ஒது செஞ்சுட்டு படுக்கணும், ஒலு கூடிடும். ஃபிக்ஹுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒலு என்பது ஒரு புனிதத்துவமான ஒன்று. அதை மலக்குகள் விரும்புறாங்க. மலக்குகள் இரவு நேரத்துல ஒது செய்துட்டு ஒருத்தன் தூங்குறத விரும்புறாங்க. ஒரு பெரும் ஞானி 21 முறை லூஸ் மோஷன் ஆச்சு. இரவு நேரத்துல 21 முறை லூஸ் மோஷன் ஆச்சு. நம்மளா இருந்தா சடைஞ்சிருவோம். கேஸ் பிரிஞ்சாலே நம்மளால திரும்ப போய் ஒது செய்ய முடியுமா என்ன இது அப்படின்னு யோசிக்கிற தருணம். 21 முறை லூஸ் மோஷன் ஆயும். அது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் இருந்த காலமா அது. அந்த காலத்துல தண்ணி எடுக்கிறதுக்குன்னா போகணும் ஒரு வரலாங்க தூரத்துக்கு. இல்லட்டா இருக்கிற தண்ணி ஃபுல்லா ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தினா மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில 21 முறை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டும் கூட 21 முறை ஒது செஞ்சாங்க. 21 முறை ஒது செஞ்சாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பயம். ஒரு வேளை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ரூஹு போயிடுச்சு, இறந்து போயிட்டோம்னு சொன்னா நாம ஒலு இல்லாத நிலையில நான் ரப்ப சந்திச்சிருவோமோன்ற அந்த பயம் அந்த மக்களுக்கு ஒலுவின் மீதுள்ள தூண்டுதலை ஏற்படுத்தியது, ஒலுவின் மீதுள்ள பெரும் பேணுதலை ஏற்படுத்தியது. சகோதர சகோதரிகளே, அது விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருக்கணும். அது விஷயத்துல பாராமுகமாக இருக்கக்கூடாது. குர்ஆன் திலாவத், நான் சொல்லுவேன், குர்ஆன் திலாவத்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட கூட சத்தம் போடுவேன், குர்ஆனை கீழே உட்கார்ந்து ஓடுங்க. கண்ணியம் இல்லாம ஏதோ ஒரு சேர்ல சோபால கட்டில்ல ஏதோ பேருக்கு ஓதுறண்டு. அல்லாஹு தஆலா சொல்லுவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்துல பயப்படு, அஞ்சக்கூடிய விதத்துல அஞ்சு. ஏன் தெரியுமா? நீ அவனுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கும் போதுதான் அவன் உன் வாழ்க்கையில ரஹ்மத்தை செய்வான். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரப்புல் ஆலமீனுடைய கலாம் ஷரீஃபை ஓதும் போது பூமியில அழுந்த பதித்து ஓதணும், கீழே அமர்ந்து ஓதணும், அழுது ஓதணும் சொல்லி சொன்னாங்க. ஆனா சில பிள்ளைங்களை பார்க்கிறோம், கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்குது குர்ஆனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்குதுங்க. எப்படி படிக்குதுங்க தெரியுமா? கதை புஸ்தகத்தை, ஸ்டோரி புக்கை அப்படி உட்கார்ந்து மேங்க மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுது, அவ்வளவுதான். அது தக்குவாவா? அதுல ஏதாவது ரூஹானியத்து இருக்குமா? அதுல ஏதாவது பேணுதல் இருக்குமா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்லீஸுடைய காரியம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா அதை வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தணும். பல முறை நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்வதுண்டு, பைத்துல் ஹலா என்று சொல்லக்கூடிய பாத்ரூம்குள்ள நுழையும் போது தலையில துணி இல்லாம நுழையாத. இப்லீஸுக்கு நாம வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு அர்த்தம். அப்படி நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னா இப்லீஸுக்கு என்ன செய்யறோம்? சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்லீஸ் யாரை பிடிப்பான் தெரியுமா? தலை திறந்தவளை தான் பிடிப்பான். தலை திறந்தவளைத்தான் பிடிப்பான். தலை முக்காடிட்டவளை பிடிப்பதற்கு பயப்படுவான். அவன் நாடி நரம்புகளை அறுத்தறியப்படுகிறது. புர்காய் அணிந்தவளை வழிகெடுப்பதில் இருந்து, நடிப்பவளை அல்ல. சும்மா அந்த புர்காவை போட்டு ஏமாத்திட்டு அதுக்கப்புறமா கண்ணியம் இல்லாத வாழ்க்கை வாழ்பவளை அல்ல. புர்காவை உண்மையிலேயே இரையச்சத்தோடு அணிந்து தன்னை எந்த ஆடவனும் பார்த்துவிடக் கூடாது என்ற இரையச்சத்தோடு வாழ விரும்பக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சைத்தானுக்கு சவால்.